வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இந்த படத்தோட ஹீரோ ஆண்டிக்கு 21 வயசு ஆகுது. சின்ன வயசுலயே தாய் தந்தைய ஒரு ஆக்சிடென்ட்ல இழந்துடுறான். அதிலிருந்து அவனோட தாத்தாவோட பராமரிப்புல தான் வளர்ந்து ஆளாகிறான். ஹை ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு படிப்பு மண்டையில ஏறவே இல்லை அப்படிங்கிறதால அவங்க தாத்தாவுக்கும் வயசாயிடுச்சு. அதனால அவர் ஒரு ஃபுட் ட்ரக் வச்சிருப்பாரு. அந்த ஃபுட் ட்ரக் பிசினஸை இவன் கண்டினியூ பண்றான். ஹாட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட்டு தான் இவன் செல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான எண்ணம் இல்லாத ஆண்டிக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டேஜ், அதாவது பழைய பொருட்கள். இந்த பழைய டைப்ரைட்டர், பழைய டிவி, பழைய சோடா பாட்டில், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட அவனுக்கு மோனிகாவை ரொம்ப பிடிக்கும். மோனிகா யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து நடிகை. அவங்க நடிச்சிட்டு இருந்த காலத்துல ஒரு ரியல் லேடி சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாகி போக ஃபீல்ட் அவுட் ஆகி போயிடுறாங்க. ஆனா இந்த ஆண்டிக்கு மோனிகானா ஒரு பயங்கரமான க்ரஷ். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 45-50 வயசு இப்போ இருக்கும். அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. அவன் வாழ்க்கையோட ஆம்பிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாவது மோனிகாவை கிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதான். இவன் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதால இவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பக்கத்து வீட்டு 13 வயசு பையன்தான் இவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டப்படணும்டா அப்படின்னு அவங்க தாத்தா அவனுக்கு அறிவுரை சொல்றாரு. ஆனா ஆண்டிக்கு என்ன பண்றது அப்படின்னு ஃபியூச்சரை பத்தி ஒரு தெளிவான புரிதல் இல்லை. ஹாட் டாக்ஸ் விற்கிறது, ஃப்ரீயான டைம்ல டிவி பார்க்கறது, விண்டேஜ் புக்ஸ் எல்லாம் ஓல்டு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து படிக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவன் ரூம் ஃபுல்லா மோனிகாவோட போட்டோவா ஒட்டி வச்சிருப்பான். மோனிகா மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸ்ல இருந்து ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அவ அடல்ட் ஆக்ட்ரஸா பலான படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கா. அதையும் இந்த பக்கி கேசட்டை வாடகைக்கு எடுத்து ஒன்று விடாம பார்த்துருவான். அப்படி ஒரு மோனிகா வரியான்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் ஒரு நாள் தாத்தா கிட்ட தான் பிஸ்னஸ் பண்ண போறதாவும் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு தாத்தா மறுத்துறாரு. அப்படின்னா அந்த ஃபுட் ட்ரக்கை விற்று அதில் வர பணத்தில் நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டி சொல்கிறான். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு தாத்தா கேட்டால் அதுக்கு அவங்ககிட்ட தெளிவான பதில் இல்லை. நம்மளுக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறது இந்த ஃபுட் ட்ரக் ஒன்று தான், அதையும் விற்றுட்டு நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி அவர் வார்ன் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டிக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. உடனடியாக அந்த ட்ரக்கை விற்கிறதுக்காக ஒரு போஸ்ட் போடுறான். அந்த போஸ்ட்டை பார்த்த ஒருத்தர் இவனை கான்டாக்ட் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வெளியூரில் இருக்காரு. ட்ரக்கை விற்கணும்னா அவர் ஊருக்கு இவன் போகணும். அந்த மாதிரி சமயத்தில் தான் இவன் டிவியில் ஒரு விளம்பரத்தை பார்க்குறான். மோனிகா ஒரு ஸ்ட்ரிப்டீஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறதா அதில் ஆட் போட்டிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வாங்குறதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் இல்லையா, அந்த ஊரில். முதல்ல அத்தனை தூரம் போகணுமா அப்படின்னு யோசிச்ச ஆண்டி மோனிகா அங்கே வர்றா அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த பையரை போய் பார்க்கறதுக்கு சம்மதிக்கிறான். அதன்படி வண்டி எடுத்துட்டு இவன் தனியாளாக கிளம்புறான். ஒரு பெரிய லாங் ஜேர்னிக்கு அப்புறம் மோனிகா எந்த பார்ல பெர்ஃபார்ம் பண்ண போகிறாளோ அந்த பார்க்கே வந்து சேர்றான். அங்கே இவனை வேற ஒரு டான்ஸர் சந்திக்கிறா. மேட்டருக்கு தான் வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு அவளோட ரேட்டை சொல்ல இவன் பதறி போய் நான் மோனிகாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். போயும் எல்லாம் தொங்கி போன அந்த கிளவியா அப்படின்னு இவ கிண்டலா பேசுறா. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் மோனிகாவோட ஃபேன், அவங்கள பார்க்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு ஆண்டி சொல்லவும், சரி அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், அது போக சரக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறா. இவனும் அதுக்கு சம்மதிச்சு அவளுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்து சரக்கும் வாங்கி கொடுக்குறா. சொன்னபடியே அவளும் மோனிகா கரெக்டா 12 மணிக்கு வருவா, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. மணி 12 ஆகுது. அரையும் குறையுமா வயசாகி போன மோனிகா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே ஆண்டியோட வாய் ஆட்டோமேட்டிக்கா ஆண் ஓப்பன் ஆயிக்குது. ஒரு காலத்துல எவ்வளவு பாப்புலரா இருந்த இந்த மோனிகா இன்னைக்கு சாதாரண கிளப்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறத நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா. இருந்தாலும் அவளால் என்ன பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்து எல்லாத்தையும் காட்ட முடியுமோ அத்தனையும் காட்டுறா. ஆனா அந்த கிளப்ல இருந்த சில இளவட்டங்கள்லாம் அவளை பார்த்து பயங்கரமா கிண்டல் அடிக்க அதை கேட்டு ஆண்டிக்கு கோபம் வருது. அவனுக்கு கூட எக்கு தப்பா சண்டைக்கு போறான். அவ்வளவுதான், 4-5 பேர் சேர்ந்து ஆண்டியை போட்டு சாத்துன்னு சாத்திடுறானுங்க. தகவல் அறிஞ்சு போலீஸும் அங்க வந்துடுறாங்க. கிளப் ஓனரு உன்னாலதான் இத்தனை பிரச்சனை அப்படின்னு மோனிகாவை கண்டபடி பிடிச்சி ஏறுறான். யாரா நீ என் விஷயத்துல தேவையில்லாம தலையிட்டு பிரச்சனை பண்ணினவன் அப்படின்னு ஆண்டியை பார்க்கறதுக்காக மோனிகா வரா. அப்பதான் அவனை பத்தின பேக்ரவுண்ட் எல்லாம் மோனிகாவுக்கு தெரிய வருது. அதனால அவன் மேல பாவப்பட்ட மோனிகா போலீஸ் கிட்ட அனுமதி வாங்கி அவனை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறான். வீட்டுக்கு கூட்டிட்டு போன மோனிகா அவனோட பாஸ்ட்டை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அவன் மேல இன்னும் பரிதாபம் தான் வருது. அவனோட காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விடுறா. எதுக்காக இந்த கிளப்புக்கு ஆண்டி வந்தான் அப்படின்னு மோனிகா கேட்கவும் தான் அவன் மனசுக்குள்ள அவளை பத்தி கட்டி வச்சிருக்கிற கனவு கோட்டையை எல்லாத்தையுமே ஆண்டி ஓப்பனா மோனிகா கிட்ட சொல்றா. இதையெல்லாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்த மோனிகா, இங்க பார், எல்லாம் தொங்கி போய் தளர்ந்து போய் இருக்கிற என் மேலையா உனக்கு இவ்வளவு கிரஷ் அப்படின்னு கேட்டு விரத்தியா சிரிக்கிறா. எந்த மோனிகாவை ஒரு காலத்துல சினிமா உலகம் தூக்கி கொண்டாடிச்சோ வயசானதுக்கு அப்புறம் அதே இண்டஸ்ட்ரி அவளை கண்டுக்கவே இல்லை. எத்தனையோ இடத்துல வேலை ட்ரை பண்ணி எதுவுமே செட் ஆகாம கடைசியா இந்த கிளப் டான்ஸ்
டான்ஸ் ஒன்று தான் அவளுக்கு செட் ஆயிருக்கு. இதுதான் அவளோட மெயின் வருமானமே. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸ் வேற ஆயிருக்கும். இருக்கிற ஒரே பொண்ணுக்கு கஸ்டடி பேட்டில் நடந்துட்டு இருக்கும், இவளுக்கும் இவளோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும். இந்த சூழ்நிலையெல்லாம் கேள்விப்பட்ட ஆண்டி நம்ம கண்ணு முன்னாடி ஜொலிக்கிற செலிபிரிட்டிக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. மோனிகா தன்னோட பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கா. அந்த கஸ்டடி பேட்டில்ல பொண்ணை தன் பக்கம் எடுக்கணும் அப்படின்னா இவ கையில அந்த பொண்ணை பாதுகாப்பா வளர்த்துற அளவுக்கு கையில பணம் வேணும். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கிளப் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா. எப்படியும் தனக்கு ஒரு பிரேக் வரும், திரும்பவும் தன்னோட லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மோனிகாவோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இது எல்லாம் கேட்ட ஆண்டிக்கு மோனிகா மேல இன்னும் அதிகமான பரிதாபம் ஏற்படுது. ஆண்டி அவனோட ரூமுக்கு அனுப்புறதுக்காக ஒரு கேபை புக் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள ஆண்டி தூங்கி போயிடுறான். சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அங்கேயே தூங்க விட்டுறா. மறுநாள் காலையில மோனிகாவோட புருஷன் வர்றான், பொண்ணை கூட்டிட்டு வரான். இதோ பார், இந்த பொண்ணை வளர்த்துறதுக்கு நீ தகுதியானவ கிடையாது, இந்த பொண்ணு எங்கிட்ட இருக்கிறதா சேஃப், அதனால இப்பவும் சொல்றேன், அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோ, தேவையில்லாம கஸ்டடி பேட்டில் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தையும் வக்கீலுக்கு தொலைக்காத அப்படின்னு அவளை வான் பண்ணிட்டு போறான். அவனோட வார்த்தைகள் மோனிகாவோட மனசை குத்தி காயப்படுத்துது. நிர்கதியா நிக்கிற தன்னோட நிலைமையை நினைச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா மோனிகா. இது எல்லாத்தையும் ஜன்னல் இருந்து ஆண்டி பார்த்துட்டு இருக்கான். அழுதுட்டே உள்ள வந்த மோனிகா கதவை சாத்துறா. நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கண்ணீரை தொடச்சிட்டே ஆண்டியை பார்த்து கேட்கறா. நம்ம 2 பேரும் லாஸ்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா, அப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆண்டி ரெக்வஸ்டா கேட்க அவளும் சம்மதிக்கிறா. 2 பேரும் ஒன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. மோனிகாவோட பழைய ஆல்பத்தி எல்லாம் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்ப ஆண்டி கிளம்புற நேரம் வந்துருச்சு. நான் ஒரு 2 நாள் கழிச்சு இருந்துட்டு போறேனே அப்படின்னு அவன் மனசுல இருக்கிற ஆசைய மோனிகா கிட்ட சொல்றான். ஆனா மோனிகா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவனை அங்கிருந்து கிளம்ப சொல்ல மோனிகாவை பிரிய மனசு இல்லாம ஆண்டி அங்கிருந்து கிளம்புறான். இப்ப நேரா அந்த பையரோட வீட்டுக்கு தான் வரான். ஃபுட் ட்ரக்கை பார்த்த அந்த பையருக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது. உடனடியா செக் கொடுக்குறாரு. ஆனா ஆண்டி பணமா கேட்கறான். பணமா கொடுக்கணும்னா ஒரு 2 நாள் ஆகும், வீக்கெண்டுங்கிறதால நான் மண்டே தான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஆண்டிக்கும் சந்தோஷம்தான், மோனிகா கூட இன்னும் 2 நாள் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதே அப்படின்னு. நேரா மோனிகாவை பார்க்கறதுக்காக வரான். ஆனா மோனிகா அவளோட வீட்டில் இல்லை. மோனிகா எங்க போனா அப்படின்னு அவனுக்கு தெரியல. பொழுது போறதுக்காக ஆண்டி அந்த ஊரை சுத்திட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மோனிகாவை பார்க்கறான். ஷாப்பிங் வந்திருப்பா போல இருக்கு. அவளுக்கு அந்த பேக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரதுக்கு இவன் ஹெல்ப் பண்றான். அம்மா நீ போறேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு மோனிகா அவனை பார்த்து கேட்க ட்ரக் டிரைவர் கூட நடந்த கான்வர்சேஷனை பத்தி ஆண்டி அவகிட்ட சொல்றான். 2 பேரும் ஒரு பார்க்ல போய் உட்காந்துக்கிறாங்க. என் வாழ்க்கை என் கையை விட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒரு பப்புக்கு போறாங்க. மோனிகா பயங்கரமா குடிச்சதால அவளை கைத்தாங்களா கூட்டிட்டு வந்த ஆண்டி அவளை வீட்டில் கொண்டு வந்து படுக்க வைக்கிறான். மறுநாள் ரூம்ல இருந்து கிளம்பி ஆண்டி மோனிகாவை பார்க்கறக்கு அவள் வீட்டுக்கு வரும்போது அவள் வழக்கம் போல வீட்டில் இல்லை. அப்பதான் பக்கத்து வீட்டில் இவங்க எங்கே போயிருக்கான்னு கேட்குறான். அவள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போயிருப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவனும் அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு ஓரமாக ஒளிஞ்சிருந்து தன்னோட பொண்ணை பார்த்துட்டு இருக்கா. அவள் புருஷன் பொண்ணை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போகிறான். இதையெல்லாம் கண்ணீரோட அவள் பார்த்துட்டு இருக்க எந்த அளவுக்கு அவள் தன்னோட பொண்ணு மேலே பாசமாக இருக்கா அப்படிங்கிறது ஆண்டிக்கு புரியுது. நடக்கிற ஒவ்வொரு விஷயமே ஆண்டியோட மனசுக்குள்ள மோனிகா மேலே இருக்கிற மரியாதை தான் அதிகமாகுது. செலிபிரிட்டி அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு தாய்க்கு உண்டான அந்த பாசத்தை ஆண்டி அவகிட்ட பார்க்குறான். வீட்டுக்கு வந்த ஆண்டியும் மோனிகாவும் டிவியில் படம் பார்க்கறது, புக் படிக்கிறதுன்னு அவங்களோட பொழுது கழிக்கிறாங்க. அப்படிதான் அன்னைக்கு ஈவினிங் பிக்னிக் மாதிரி மோனிகாவை ஒரு சீனரியான இடத்துக்கு ஆண்டி கூட்டிட்டு வரான். அங்கேயே அன்னைக்கு நைட்டு 2 பேரும் கேம்ப் போட்டு தங்குறாங்க. அந்த குளிரான இரவுல தனிமையில ஒரு தீய பத்த வச்சுட்டு கேம்புக்குள்ள 2 பேரும் தங்குறாங்க. அப்பதான் மோனிகாவும் ஆண்டி கிட்ட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி கேட்கறா. இது வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, ஆனா சாண்டின்னு ஒரு பொண்ணு அடிக்கடி என்னவே பார்க்கும், எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா என்னோட லவ் சொல்றதுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள இருக்கிறத மோனிகா கிட்ட ஷேர் பண்றான். ரொம்ப நாளா மோனிகாவை நேர்ல பார்க்கணும், அவளுக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கனவு அன்னைக்கு ஆண்டிக்கு நிறைவேறுது. 2 பேரும் நெருங்கி வராங்க. மொத்தத்தையும் தாண்டி 2 பேரும் கொடுக்கறதும் வாங்குறதுமா அந்த கேம்புக்குள்ள அந்த நைட்டை சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்றாங்க. இத்தனை வருஷமா கான்ஃபிடென்ஸே இல்லாத ஆண்டிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய உந்துதல் அவன் உடம்புக்குள்ள புகுந்த மாதிரி அவன் ஃபீல் பண்றான். இந்த இரவை அவன் வாழ்க்கையில மறக்கவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறான். ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றான். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அம்மான்னு கூப்பிட்டுட்டு மோனிகாவை ஓடி வந்து அவ பொண்ணு கட்டி பிடிக்குது. மோனிகாவுக்கு ஒரே ஷாக்கு. இப்படி பொண்ணு தங்கிட்ட வந்துச்சு அப்படின்னு பார்க்க அப்பதான் ஆண்டியும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மோனிகா, எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுன, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அந்த கஸ்டடி பேட்டல்ல என் புருஷன் தான் ஜெயிப்பான், உனக்கு யாரு இவ்வளவு ரைட்ஸை கொடுத்தது, என் கூட ஒரு நைட்டு ஒன்னா இருந்துட்டா எல்லாத்தையும் அட்வான்டேஜா எடுத்துக்குவியா,
என் லைஃப்ல உனக்கு இனிமேல் இடம் இல்லை, கிளம்பி போ அப்படின்னு அவனை பார்த்து கத்தவும் ரொம்ப மனசடைஞ்சு போன ஆண்டி பதில் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறான். நேரா அந்த பையரைத்தான் வந்து பார்க்கறான். பையரும் சொன்னபடியே அந்த ட்ரக்குக்கு உண்டான பணத்தை கையில கொடுக்கறாரு. ஏன் ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு அவர் கேட்கவும், எல்லாம் ஒரு பெண்ணால தான் அப்படின்னு ஆண்டி ஷார்ட்டா முடிக்கிறான். முடிவு எதா இருந்தாலும் சரி, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணு, அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத விதி முடிவு பண்ணிக்கும் அப்படின்னு அவர் சொல்லவும், அவரோட இந்த வார்த்தை ஆண்டிக்கு ஒரு தெம்ப கொடுக்குது. இந்த சமயத்துல தான் மோனிகா பணத்துக்காக ஒரு அடல்ட் மூவில நடிக்க போறா. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் தயாராயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அங்க வந்த ஆண்டி அவ கையில ஒரு பிட் பேப்பரை கொடுக்குறான். அதுல நான் போலீஸை கால் பண்ணிட்டேன், சீக்கிரம் தப்பிச்சு போயிரு அப்படின்னு போட்டிருக்கு. அதன்படி நான் ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு மோனிகா அங்கிருந்து நைஸா நழுவிடுறா. கரெக்டா போலீஸ்காரங்களும் அங்க வந்துற அந்த அடல்ட் ஃபிலிம் ஷூட் பண்றவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆண்டி அங்க தனியா இருக்கிறத பார்த்ததும் அவனை பத்தி விசாரிக்க அவன் மோனிகாவை பத்தி சொல்றான். உடனே அவனை கொண்டு வந்து மோனிகா கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணின அப்படின்னு மோனிகா கோவச்சுக்கிறா. ஏன்னா இந்த அடல்ட் மூவில நடிச்சிருந்தானா அவளுக்கு கணிசமான ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். இப்போ அதை கெடுத்துட்டானே அப்படிங்கிற கோவத்துல தான் அவன் ஆண்டி மேல எரிஞ்சு விழுகிறான். ஆனா ஆண்டி அதுக்கு பதிலா, எனக்கு நீ அந்த மாதிரி நடிக்கிறது பிடிக்கல, உனக்கு பணம் தானே வேணும், இந்தா நான் தர்றேன் அப்படின்னு அந்த ட்ரக் வித்த காசுல இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து மோனிகா கொடுக்க, நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம், நீ நினைச்ச வாழ்க்கைய நான் உன்னை வாழ வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டி அஷ்யூர் பண்றான். அவன் கண்ணில் தெரிஞ்ச அந்த உண்மையை பார்த்த மோனிகா இப்ப மெதுவா அவன் கூட பேச ஆரம்பிக்கிறா. இதோ பார், நானும் நீயும் எந்த காலத்திலையும் செட் ஆக மாட்டோம். என் வயசு என்ன, உன் வயசு என்ன, நான் வாழ்ந்து முடிச்சவ, நீ வாழ போறவன், உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு, அதை கெடுத்துக்காத. என் லைஃப் இனிமேல் இப்படிதான், ஆனா அதுக்காக நான் துவண்டு போயிட மாட்டேன். எப்படியாவது காசு சேர்த்தி அந்த கஸ்டடி பேட்டில்ல ஜெயிச்சு என் பொண்ணை அடைஞ்சே தீருவேன். ஆனா என் கூட நீ இருந்தீன்னா உன் லைஃபும் சேர்ந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால ப்ளீஸ் என்னை விட்டு நிரந்தரமா விலகி போயிரு அப்படின்னு ரொம்ப உருக்கமா அவ கேட்டுக்க, அவ பேச்சில் இருக்க நியாயம் ஆண்டிக்கு புரியுது. கனத்த மனசோட அவளை பிரிய முடியாம பிரிஞ்சு அவ வீட்டை விட்டு வெளியே வரான். ஆண்டி அவளுக்காக கொஞ்சம் பணத்தை தலக்கணி கடையில் வச்சுட்டு போயிருக்கிறத பார்த்து அப்படியே அவ கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. போற வர வண்டிகள்ல லிஃப்ட் கேட்டு எப்படியோ ஊர் வந்து சேர்ந்த ஆண்டி சாண்டியை மீட் பண்றான். இப்பவும் சாண்டி தான் தன்னோட காதலை ஆண்டி கிட்ட சொல்றான். அவனும் அதை ஏத்துக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை உருவாகுது. இவன் வீட்டுக்கு வந்ததை பார்த்த தாத்தாக்கு ஒரே சந்தோஷம். எப்படியோ தன்னோட பேரை முயற்சி பண்ணி ஒரு புது வாழ்க்கைய அவனே தேடிக்கிட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்தோட தாத்தா அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, இந்த படம் டிஃப்ரெண்டா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸ் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து போடுறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.